வாங்க 13 வகையான கத்திரிக்காய் அறுவடைய பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பழைச்செடியுடைய கத்திரிக்காய் தாங்க பறிக்கிறோம் இன்னைக்கு. இப்ப நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணி பார்த்தீங்கன்னா, 3 நாள் தாங்க ஆகுது. மறுபடியும் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் நெறையவே இருக்குதுங்க. இன்னைக்கு புதன்கிழமை அறுவடை வீடியோவ நீங்க 10 வகை கத்திரிக்காய் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அறுவடை பார்த்தீங்கன்னா, 13 வகை கத்திரிக்காய் அறுவடைங்க. அதனால வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கேள்வி கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோல நான் பதில் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த ரகத்த ஒரு 2 பேக் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, இப்ப நெறைய கத்திரிக்காய் வர்றதுனால, ஒரு 2 பேக்க எடுத்துட்டு லைப்ரரியா தக்காளி செடிய நட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இப்ப இலைங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதான மாரி தெரியுதுங்க. இது பார்த்தீங்கன்னா, இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க. பெரிய ரகங்க இது. இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காவா இருக்குது. குண்டு கத்திரிக்காய். வாங்க அடுத்து வந்து பிளாக் பியூட்டிலே பார்த்தீங்கன்னா, வால் கத்திரிக்காய்ங்க. வால்லே பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் குட்டி ரகங்க இது. வால் கத்திரிக்காய் இன்னும் நீளமா இருக்குதுங்க. அதுவும் இது இன்னைக்கு அறுவடை இருக்கு. இது வந்து அத விட கொஞ்சம் சைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குட்டியா இருக்குதுங்க. காய் பாருங்க எவ்வளோ ஷைனிங்கா இருக்குது. காய் சமைச்சு சாப்பிட்டேங்க. புதன்கிழமை பறிச்ச கத்திரிக்காவ சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கும், கத்திரிக்காயும் போட்டு ஒரு கடையலுங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரா இருக்குங்க. அந்த மாரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டுக்கும், அந்த உருளைக்கிழங்குக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ குண்டு கத்திரிக்காய் பாருங்க. கருப்புல குண்டு கத்திரிக்காய்ங்க இது பிளாக் பியூட்டில. கலர் பாருங்க எவ்வளோ கண்ணங்கரேன்னு எவ்வளோ சூப்பரா இருக்குது. ஷைனிங்கா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். இதில பார்த்தீங்கன்னா, சொத்தலே இல்லைங்க கத்திரிக்காயில. நான் கட் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, ஒரே கத்திரிக்காய் கூட எனக்கு வேஸ்ட்டே ஆகலைங்க. எல்லா கத்திரிக்காயும் நல்லா இருந்ததுங்க. நான் அப்பதான் நெனச்சேங்க. பரவால்ல இந்த பிளாக் பியூட்டில பார்த்தீங்கன்னா, சொத்தில் விழுறதில்லைங்க. நல்லா இருக்குதுங்க கத்திரிக்காய். அந்த நீலவரி கத்திரிக்காய்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுத்துல விழுறதில்ல. அந்த மாரி இதுவும் பார்த்தீங்கன்னா, முட்டை பிளாக் பியூட்டிங்க. அதாவது எஃகு வடிவத்தில இருக்குதுங்க இந்த பிளாக் பியூட்டி. ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வடிவம், ஒவ்வொரு அழகுங்க. வாங்க அடுத்து வந்து ஒயிட் கத்திரிக்காய். ஒயிட்ல பார்த்தீங்கன்னா, இது வால் கத்திரிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, காத்துக்கு நல்லா அலப்பாயறதுனால பார்த்தீங்கன்னா, அடிபடுறதில்ல. அடிபட்டாவே இது காயான மாரி ஆயிடுதுங்க இந்த ஒயிட் கத்திரிக்காய். ஆனா சொத்துலாம் இல்லைங்க. நல்லா இருக்குது காய் பார்க்கறதுக்கு. செஞ்சாலும் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. ஆனா வந்து நம்ப காத்துக்கு அடிபட்டுச்சுன்னா, மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிபட்ட மாரி தெரியுதுங்க. ஆனா இது காய் உள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குதுங்க காய். பாருங்க சூப்பரா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, நீ நீளத்தில குண்டு கத்திரிக்காய்ங்க இது. இதுலயே நல்லா பெரிய கத்திரிக்காவா இருந்துச்சுங்க. அந்த பக்கம் பறிக்கும்போது அது கேமரா காட்ட முடியலைங்க. உங்களுக்கு தட்டுல காட்டுறேங்க. காய் பாருங்க எவ்வளோ சூப்பரா தொங்கிட்டு இருக்குது பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, பிளாக் பியூட்டிலே பார்த்தீங்கன்னா, இன்னுமே குட்டிறாங்க. அதாவது இந்த வால் கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா 3 விதமா இருக்குதுங்க. கொஞ்சம் நீட்டு வாலு, அதுக்கு விட மீடியம் சைஸ், அதோட மீடியம் சைஸுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 3 விதமா இருக்குதுங்க கத்திரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குட்டி ரகங்க. பாருங்க நீலவரி கத்திரிக்காயில பாருங்க, இதுலயும் ஒரு கத்திரிக்காய் இருக்கு. புதுச்செடியிலேருந்து நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாங்க. இது கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க. இது ஆனா கட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பிஞ்சா தாங்க இருக்கும். இந்த ரகமே பார்த்தீங்கன்னா அந்த மாரிங்க. நல்ல பெரிய கத்திரிக்காய் ஆனா கூடமே நம்மளுக்கு விதை முத்துறதில்லைங்க. இது பார்த்தீங்கன்னா, முள்ளு கத்திரிக்காய்ங்க. இந்த இலையில பார்த்தீங்கன்னா, முள்ளு முள்ளா இருக்குங்க. 2 கத்திரிக்காய் இருக்குதுங்க இதுல. இது ஒரு ரகங்க. செடிங்க எல்லாமே நல்லா இன்னும் பூ நெறைய இருக்குதுங்க. நெறைய பிஞ்சும் இருக்கு. இதுக்கு மேல நம்மளுக்கு கத்திரிக்காய் அறுவடை வந்துட்டே இருக்குங்க. பாருங்க நீல கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் பாருங்க. எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. இது நல்லா பெரிய கத்திரிக்காவா இருக்குது பாருங்க. எனக்கு இந்த கலர் தாங்க ரொம்ப புடிச்சது. இருக்கிறதுலே இந்த கலர் ரொம்ப புடிச்சதுங்க எனக்கு. அதாவது நீல கலர்லயே பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து வித்தியாசமான நீளமா இருக்குதுங்க. இது கொஞ்சம் பிஞ்சா இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த கலர்ல சாரி கூட பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு எடுப்பா இருக்குங்க. இந்த மாரி இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சாரியா இருக்கட்டும், கத்திரிக்காவா இருக்கட்டும். நல்லா இருக்குதுங்க. வீடியோவுக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, பாருங்கள். ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்கு உங்களுக்கு வந்துருங்க. அதிலே உங்களுக்கு என்ன விதை, எவ்வளோ விதை இருக்குது அப்படின்னு, என்ன ரூபா அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அதிலே இருக்குதுங்க. தெளிவாகவும் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாங்க. இப்போ விதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் அவுட் ஆகிட்டே வருதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா விதை வேணுன்றவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காலி ஆகிட்டு முன்னாடி கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்லாக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் போட்டு கம்முனு ஆயிடுறீங்க. அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேங்க. ஏன்னா நீங்கள் போட்டுட்டீங்க, விதை கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருக்க வேண்டாங்க. விதை வந்து காலி ஆகிடுச்சுன்னா அப்புறம் இல்லைன்னு தாங்க நான் சொல்ல முடியும். அதனால் இருக்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருக்கீங்க. லிக்விடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சாதம் வடிக்கிற கஞ்சில சால்ட்டு போடலாமா? வேண்டாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கஞ்சில பார்த்தீங்கன்னா, சால்ட் இல்லாத பார்த்துக்கிறது நல்லதுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். செடியினுடைய வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டா கொஞ்சம் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதனால உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உப்பு தண்ணியில பார்த்தீங்கன்னா, செடி எப்படி வளர்றது கஷ்டமா இருக்குமோ, அது மாரி உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அதனால தான் கஞ்சி தண்ணியில முடிஞ்ச அளவுக்கு சாதம் உப்பு இல்லாத இருந்தா நல்லதுங்க. வாங்க அடுத்தது வந்து குண்டு கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா, கிரீன் கலருங்க. பச்சை கத்திரிக்காய். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பச்சை கத்திரிக்காயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க இன்னைக்கு குண்டுல. வாலும் இருக்குதுங்க, குண்டும் இருக்குதுங்க இன்னைக்கு. ஏன்னா பச்சை கத்திரிக்காவ நெறைய பேர் லைக் பண்றீங்க. அதனால உங்களுக்கு வேண்டி ஸ்பெஷலுங்க இது. இன்னைக்கு வால் கத்திரிக்காய் தாங்க நெறைய இருக்கு. அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருக்கீங்க கேள்வி. அவரை செடியில வந்து பூ வந்து கொட்டியுடன் வந்து வெட்டி விடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வெட்டிலாம் விட வேண்டாம் சிஸ்டர். பூ வந்து கொட்டினாலுமே மறுபடியும் அதிலேயே உங்களுக்கு பூ வைக்குங்க. அதனால வெட்டிலாம் விடாதீங்க. வெட்டி விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மறுபடியும் அது தழைஞ்சு, மறுபடியும் அது புதுச்செடி மாரி தாங்க ஆகும். அதுவே நீங்க பூ கொட்டி அதிலேயே செடி இருந்துச்சுன்னா, அதிலேயே உங்களுக்கு டக்குன்னு அரும்பு எடுத்துருங்க. அதனால வெட்டிலாம் விட வேண்டாங்க அவரை செடிய. அப்படியே இருக்கட்டும். அதில மறுபடியும் தழைஞ்சு உங்களுக்கு பூ எடுக்குங்க. அதனால நீங்க வெட்டிலாம் விட வேண்டாங்க. என்னதே பார்த்தீங்கன்னா, லாங் பீன்ஸ் சிகப்பு லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாருங்க எவ்வளோ சூப்பரா ஒரு கயிறப்புற பச்சை கத்திரிக்காய். இதிலேயே பார்த்தீங்கன்னா 2 வகைங்க. குண்டு ஒண்ணு, வால் ஒண்ணு. என்னதே பார்த்தீங்கன்னா, சிகப்பு லாங் பீன்ஸு பூ அறுவடை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேங்க. இப்ப வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நானு கொஞ்சம் கட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணணுங்க. கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாரி கட் பண்ணதுனால, இப்ப மறுபடியுமே அதில அரும்பு எடுத்து மறுபடியும் பூ எடுத்துருக்குதுங்க. அந்த மாரி நம்ப ஒரு பிட்டு மட்டும் அறுவடை பண்ணா முடிஞ்சு போயிடாதுங்க கொடி. இன்னொரு பிட்டுக்கும் அறுவடைக்கு வருங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நீங்க வந்து அத பாருங்க. லிக்விட் தண்ணி மட்டும் அதுக்கு வந்து ஊத்துறத மட்டும் நிறுத்திறாதீங்க. லிக்விட் தண்ணி ஊத்துனீங்கன்னா, டக்குன்னு நீங்க அவரை செடியில பூ எதிர்பார்க்கலாங்க. கத்திரி செடியா இருக்கட்டும், அவரை செடியா இருக்கட்டும் பூ எதிர்பார்க்கலாம். இது பாருங்க பிளாக் பீட்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா முட்டை கத்திரிக்காய் மாரி தாங்க இதுவும். இது காய் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுங்க. இது வந்து புதன்கிழமையே அறுவடை பண்ணியிருக்கணுங்க. நான் பார்க்காத விட்டுட்டேன். அது பெரிய சைஸ் ஆயிடுச்சுங்க. சரி விதைக்கு ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. அதாவது ஆரம்பத்திலேயே விதைக்கு விடுற மாரி ஆயிப்போச்சுங்க. நம்ம காய் பறிக்கும்போது இது ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. அதாவது காய் வந்து பார்த்தீங்கன்னா, செடி வந்து மறைச்சுக்குதுங்க. அது மறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அது விதைக்கு ஆயிடுதுங்க. விதைக்கு ஆவறதுனால நம்மளுக்கு காயினுடைய அவுட்புட் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. சரி என்ன பண்றதுங்க? வழி இல்ல விட்டாச்சுங்க. விதைக்கு விட்டாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. விதைக்கு வந்து நம்ம தனியா விடலான்னு பார்த்தேங்க. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நானு ஒளிச்சு வச்சு விதைக்கு வச்சு உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடி வந்து ஒளிச்சு வச்சுக்குதுங்க. வால் கத்திரிக்காலே பார்த்தீங்கன்னா, அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு காய் எனக்கு தெரியவே இல்லைங்க. அது நல்லா லென்த்தா நீட்டா இருக்குதுங்க. அது உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இது பாருங்க கலர் பாருங்க. லைட்டு இது டார்க்குங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு அ பிங்க் கலர் கலந்த மாரி இருக்குதுங்க அந்த கத்திரிக்காவுல. அதாவது நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அதனால தான் உங்களுக்கு வந்து நானு பிளாக்கும் அதுவும் வச்சு காட்டுனேங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, அடியில பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் கலக்குதுங்க இதுல. ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குதுங்க. ஒருவேள மகரந்த சேர்க்கை வந்து எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால எல்லாம் மாத்தி மாத்தி வண்டு உக்காந்து இப்படி பண்ணிருச்சுங்களா என்னான்னு தெரியலைங்க. ஆனா கலர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது. வடிவமும் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான வடிவமா இருக்குது பாருங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா 4 வகை கத்திரிக்காய் வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது பாருங்க. என்னுடைய கையிலயே 4 ரகம் வச்சிருக்கிறேங்க. அந்த மாரி இந்த முறை கத்திரிக்காவ சும்மாவே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராவே குடுத்துருக்குதுங்க. வாங்க சிகப்பு வெந்தய பறிச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க. பொடலங்கா செடிய பார்த்துட்டு இது நீட்ட பொடலைங்களா? குட்ட பொடலைங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. குட்ட பொடல தாங்க அதிகமா இருக்கும் பொடலங்கா நாத்து.
ஒண்ணே ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீட்ட புடலையா, குட்ட புடலையான்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குதுங்க. ஏன்னா, அதனுடைய காய் நான் சமைக்கும்போது, அது நீட்டு ரகம் சமைச்சோமா இல்லையான்றது கொஞ்சம் நான் தெரியலைங்க. அதனால கொடி வந்தா தாங்க எனக்கே நீட்டா, குட்டையான்னே தெரியும். அ இப்போ ஆனா பொதுவா பார்த்தீங்கன்னா, குட்ட புடல தாங்க அதிகமா நான் நட்டுருக்கேன். அது மட்டும் நல்லா எனக்கு கன்ஃபார்மா தெரியுங்க. ஏன்னா, நான் சமைச்சது பார்த்தீங்கன்னா, குட்ட புடலையிலே பார்த்தீங்கன்னா, தப்பமா இருக்குங்க அந்த புடலங்கா. அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான புடலங்காவ நான் அங்க தாங்க பார்த்தேன். அந்த மாரி அதனுடைய ரகம் தாங்க இது. பார்க்கலாம் இது எப்படி காய் வைக்குதுன்னு பார்த்த பின்னாடி தாங்க எனக்கே தெரியும். அதனால இந்த பொடலங்கா விதைய பத்தியோ, இல்ல செடிய பத்தியோ காய் வைக்கும்போது தாங்க என்னாலயே சொல்ல முடியும். கொடி நல்லா ஏறுங்க. ஏறி உங்களுக்கு வந்து டக்குனே பூ எடுத்துருங்க. அதனால இன்னும் ஒரு 15 நாள், 20 நாள்லயே உங்களுக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சுருங்க. அப்பயே உங்களுக்கு நானு சொல்லிர்றேன். இன்னும் ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்க. அது என்ன காய்ன்றத நானுமே பார்க்கணுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. சிகப்பு வெந்தயம், பச்சை வெந்தயம். சூப்பரா இருக்குதுங்க. பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா, இப்ப பழுத்துருச்சுங்க. அதுதான் சரி கொஞ்சம் பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க. ஏற்கனவே பறிச்ச மிளகாவே இன்னும் காலியாகாது இருக்குதுங்க. ஏன்னா, இது அரை மிளகா தாங்க சமையலுக்கு யூஸ் ஆகுது. அந்த அளவுக்கு காரங்க இது. கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தா ஒரு 2, 3 மிளகா போடலாங்க. ஆனா, இது காரம் அதிகமா இருக்கிறதுனால 1 மிளகா போட்டாவே போதுமானதா ஆயிடுதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. பார்க்க சூப்பரா இருக்குதுங்க. ஆனா காரம் தாங்க ஓவரா இருக்குது. வாங்க அடுத்து வந்து பாலக்கீரைய பறிச்சுக்கலாம். ஏதோ 3 பேருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு புடிச்சிருந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் குடுங்க. கண்டிப்பா வாரத்துக்கு 2 டைமும் லிக்விட் தண்ணி ஊத்தலாங்க. 1 டைமும் ஊத்தலாம். இந்த கேள்வி எனக்கு வந்து இந்த லிக்விட் தண்ணி பத்தி மட்டும் எனக்கு கேள்வி வந்துட்டு தாங்க இருக்கு. அதனால நான் ஒவ்வொரு வீடியோக்குமே அந்த லிக்விட் தண்ணிய பத்தி நான் பேச வேண்டியதா இருக்குதுங்க. 2 தடவையும் ஊத்தலாங்க. 1 தடவையும் ஊத்தலாங்க. தண்ணி மிச்சமா இருந்தா 2 டைம் ஊத்துங்க. இல்ல தண்ணி கம்மியா இருக்குது அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா 1 டைம் ஊத்துங்க. போதுமானதுங்க. இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா, இப்ப மழை ஈரத்துக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி ஊத்துறான அப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, 1 நாள் தண்ணி விட வேண்டாங்க. லிக்விட் தண்ணி நல்லா ஊத்துங்க. அதுக்கப்புறம் 1 நாள் கழிச்சு மறாத நாளைக்கு தான் தண்ணி விடணுங்க. லிக்விட் தண்ணி ஊத்துறதுக்கு ஊத்திட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா, 1 நாள் கழிச்சு நீங்க வந்து பச்சை தண்ணி குடுத்தா போதுமானதுங்க. 1 நாள் கழிச்சு குடுங்க. மறாத நாளே நீங்க வந்து தண்ணி குடுக்க வேண்டாங்க. ஏன்னா, அது லிக்விட் தண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் கிளைமேட் மாறுனதுனால, கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சம் கம்மியா காயுதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது செடி வந்து காயாதுங்க. அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து தண்ணி குடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேரழுகல் பிரச்சனை வந்துருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது கீரை. வேரழுகல் பிரச்சனை வந்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க லிக்விட் தண்ணி குடுத்தீங்கன்னா, 1 நாள் கழிச்சு மறாத நாளைக்கு தண்ணி குடுங்க. வாங்க அறுவடைய பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கு தட்டு நெறைய ஒரு விருந்து வச்சிருக்கிறேங்க. பார்த்து கண்ணுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷப்படுங்க. எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. கமெண்ட் குடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாரி தொடர்ந்து ஆதரவு குடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ரகமும் தனித்தனியா அடுக்கி வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. சொத்தல் இல்லாத எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. அதனால தான் உங்களுக்கு காய வந்து நான் திருப்பி திருப்பி காட்டுறேங்க நானு. சொத்தல் இல்லைங்க கத்திரிக்காய். நான் பெரிய ரகமா இருக்குது பாருங்க. வயலட் கத்திரிக்காய். எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த மாரி அவ்வளோ பெருசா ஆகுதுங்க அந்த காய். வெண்டைக்காவும் இருக்குது பாருங்க. வால் கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இதுலயும். பச்சை கத்திரிக்காய் இருக்கு. பச்சை கத்திரிக்காய்ல 2 விதம் இருக்குது பாருங்க. இந்த தட்டுலயே பார்த்தீங்கன்னா, 5 விதமான கத்திரிக்காய் இந்த தட்டுலயே இருக்குதுங்க. அந்த தட்டுல பார்த்தீங்கன்னா 7க்கும் மேலயே இருக்குதுங்க. அதனால 13 வகைன்னு சொன்னதே கம்மிதாங்க. நான் அந்த அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குதுங்க. நான் இப்ப கணக்கு வச்சுக்கிறது இல்லைங்க. அப்படியே அறுவடை பண்ணி உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன் நானு. அடுத்த வீடியோ உங்களுக்கு மண்டே வருங்க பாருங்க. பாய்.